மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசலியன் பிரசன்ஸ் வித் லவ் வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். டிவிகேல இருந்து உங்களுக்கு நிதி வருது, பணம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க? தாவை கிட்ட இருந்து, விஜய் கிட்ட இருந்து. வரும்போது ஒரு பெரிய பைய எடுத்துட்டு வந்தேன்ல, அப்படியா? அது ஃபுல்லாக அதுதான். அவரே 1.5 கோடி இதில் இருக்காரு. ஒருத்தர் புதுசாக வர்றாரு, அவருக்கு எதிராக இவங்க அவிழ்த்து விடுகிற பொய்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம் சப்போர்ட் பண்ணுவோமேன்னு தோணுது. அதுதான் காரணம். மற்றபடி நமக்கு விஜய்க்கு என்ன இருக்குது? ஜனநாயகனுக்குன்னு ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு, அதை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அந்த படம் என்ன வருமா வராதா? இல்லை மேக்ஸிமம் அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னா அந்த கடிதத்தையும் சென்சார் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கான டேட்டை மட்டும் அவங்க குறிக்கணும். பெரிய லாஸ் தான், உள்ளபடியே லாஸ் தான். என்னோட கரியரின் உச்சத்தை விட்டு வர்றேன்னு சொன்னார்ல, நான் தான் கலெக்ஷன் கிங்குன்னார்ல, அதை உடச்சிட்டாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆச்சு இல்லை, அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஜெயிலர் 2 அது ஒரு மிகப்பெரிய படம், அதுக்கே இன்னொரு அப்டேட் வராத போது அதற்கடுத்து பண்ணக்கூடிய ஒரு படத்தோட ப்ரோமோ ஷூட் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்றாரு, சிபி சக்கரவர்த்தி படம். ஆமா, அது ஒரு படத்துக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தி படம் அது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நெல்சன் படம். அதுதான் ரஜினி கமலும் இணைகிற படம். அந்த படத்தினுடைய பூஜை இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு. ஒரு ஃப்ளோர் ஹோட்டல் செட்டு, இன்னொரு ஃப்ளோர் மெக்கானிக் செட்டு. ஏகே படம் இந்த மாதம் ஷூட் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அது எந்த அப்டேட்டும் இல்லை. ஒவ்வொரு நடிகர்களாக போயிட்டு அவரோட ரேஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது எப்படி எல்லா நடிகர்களுமே போயிட்டு அந்த ஏகே அவர்களுடைய ரேஸை பார்க்கறதுக்கு போவாங்க அந்த டிஷர்ட் போட்டு? அது இன்வைட் பண்ணுறாங்க அவங்க சைட்லேருந்து. ஆமாம், இதே துபாயில் ஏற்கனவே ஓட்டினாரு, அப்படிலாம் இவங்க யாருமே போகல. இப்போ ஏன் தொடர்ந்து போகிறாங்க அப்படின்னா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ் தான் நிறைய வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ டிவிகேல இருந்து உங்களுக்கு நிதி வருது, பணம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க? தாவை கிட்ட இருந்து, விஜய் கிட்ட இருந்து. வரும்போது ஒரு பெரிய பைய எடுத்துகிட்டு வந்தேன்ல, அப்படியா? அது ஃபுல்லாக அதுதான். அவரே 1.5 கோடி இதில் இருக்காரு. அப்படி பல பேர் சொல்லுவாங்க. நமக்கு என்னென்னா, விஜய்க்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக இங்கே நடக்கிற அரசியலை பார்க்குறோம். ஒருத்தர் புதுசாக வர்றாரு, அவருக்கு எதிராக இவங்க அவிழ்த்து விடுகிற பொய்கள் எல்லாம் பார்க்கும்போது நாம் சப்போர்ட் பண்ணுவோமேன்னு தோணுது. அதுதான் காரணம். மற்றபடி நமக்கு விஜய்க்கு என்ன இருக்குது? இப்போ ஏராளமான நிருபர்கள் இங்கே இருக்காங்க, ஒரு 300க்கு மேற்பட்டவர்கள் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன விஜயோட கனெக்டோ அதுதான் நமக்கும். ஸோ அதனால் இங்கே பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். இன்னொன்று, இப்போ கரூர் சம்பவத்தப்பெல்லாம் நான் தான் முதல்ல பேசினேன். அவர் விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது, அவர் இங்கே ஏர்போர்ட்டில் பேசியிருக்கணும் அப்படின்னு நம்ம தான் பேசுகிறோம். எதெல்லாம் தவறோ அதெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட அவர் பொது வெளியில் பேசணும், நடப்பு அரசியலை பேசணும், அதை விட்டுட்டு சும்மா மேஜிக் பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம பேசணும், கைத்தட்டல் விழுது அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது, அர்த்தபூர்வமாக பேசணும், அறிவுபூர்வமாக பேசணுங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நாம் விஜயோட சொம்பாக இருந்தோம்னா நம்ம எப்படி அப்படி சொல்லுவோம்? இன்னொன்று அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், 24 மணி நேரமும் ஜால்ரா மட்டுமே அடிக்க முடியும், வேறு ஒன்றும் நம்ம பேச முடியாது. ஆனால் நம்ம குறைகளையும் சுட்டி காட்டும் பொழுது அப்போ அங்கே இல்லைங்கிறது தான் அர்த்தம். இன்னொன்று ஒரு நபர் ரொம்ப எல்லை மீறி அநாகரிகமாக அசிங்கமாக பேசும்பொழுது நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய் தரப்புலேருந்து பல பேர் அவருக்கு பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேறு. நம்ம சும்மா ஜஸ்ட்டு இப்படி ஒரு யூடியூப்பை கடந்து போகும்போது நம்ம கண்ணை உறுத்தும்ல, அந்த மாதிரி அடிக்கடி உறுத்துக்கிற நபராக அவர் இருக்கார். ஓகே சார், ஏன் அப்படி கடந்து கத்திட்டு இருக்க? உனக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்று, அந்த அரசியலை ஆக்கப்பூர்வமாக வைக்கணும். இப்போ நாகரிகமாக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இப்போ விஜய்க்கு எதிராக பேசுகிறவர்கள் பல பத்திரிகையாளர்கள் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறாங்க. விஜய் இப்படி செஞ்சுருக்கணும், இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாகரிகம் தாண்டி ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப பர்சனலாக, ரொம்ப என்ன முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசுகிற ஒரு நபராக இருக்கிறதுனால நம்ம சுட்டி காட்டுறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட முறையில் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான் சார். இப்போ இந்த நீதிமன்றத்தில் அவருக்கு அந்த இது போட்டிருக்காங்க, அபராதம், அதை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதை ஆடிட்டர் பண்ண தப்பு, இதுக்கு விஜய் என்ன பண்ணுவார் நீங்கள் கருத்து சொன்னீங்களா? சொல்லவே இல்லைங்க. ஆனால் நீங்கள் சொன்னதா நிறைய ட்வீட் பார்க்குறோம். அதுதான் சொல்கிறேனே. இப்போ வழக்கமாக அஜித் ரசிகங்க தான் இப்படி ஒன்று பண்ணுவாங்க. அஜித் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் அஜித் செஞ்சதாக ஒன்று போடுவாங்க. ஒரு 2000 பேருக்கு வீட்டு கதவை திறந்து விட்டார், எல்லாம் வெள்ளத்தில் அங்கே தான் தங்கினாங்க, தலா 10,000 ரூபா கொடுத்தாரு
அப்படிலாம் போடுவாங்க, ஃபோட்டோஷாப் பண்ணி போடுவாங்க, அதை உண்மைன்னு நினச்சி பல பேர் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஆதரவாளர்கள் நம்மளை என்ன பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு ஒன்று போட்டுடுறாங்க. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா, நம்ம அப்படி பேசியிருக்கோமா இல்லையான்னு கூட யாரும் பார்க்குறதில்ல. உடனே ஷேர் பண்ணி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க, டேய் நீங்கள் இப்படி பேசுனீங்களாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் நம்ம கண்டும் காணாமலும் போகிறது தான் நமக்கு மரியாதை. ஆனால் சில நேரங்களில் அப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு கோபம் வருதில்ல, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். அது அப்புறம் கூட நான் யோசிப்பேன், எதுக்குடா இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் இருந்தாலும் இந்த எமோஷன்ஸ் யார் கட்டுப்படுத்த முடியும்? நம்ம என்ன பெரிய மகா முனிவராக கிடையாது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வர்ற கோபத்துக்கு நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ணுறோம். அவ்வளோ. இப்போ அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன சார்? இப்போ அந்த அபராதத்தில் வந்து இப்போ மறுபடியும் மேல்முறையீடு எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். ஆமாங்க, நீதிமன்றம் வந்து மேல்முறையீடு பண்ணுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இன்னொன்று, நீதிமன்றத்துக்கு போனவர் இவர் தான். ஓகே. இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து 1.5 கோடி ரூபா இவருக்கு அபராதம் விதிக்குது, இவர் வந்து 15 கோடி ரூபா கணக்கில் காமிக்கலங்கிறது இன்கம் டேக்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ இவர் வந்து அதில் தவறு இருக்குது, இவங்க அபராதம் போட்டதில் சட்ட மீறல் இருக்குது அப்படின்னு இவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அதற்கான உரிமை இந்திய பிரஜையாகிய எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதனால் இவர் போகிறாரு. ஒருவேளை இவர் வந்து ஒரு ஏமாற்று பேர் வழி, இவர் அந்த 15 கோடியை வாங்கிட்டு கணக்கு காட்டல அப்படின்னா இவர் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறாரு? ஓகே. போயிருக்க மாட்டார்ல, ஐயோ அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஐயோ சரி ரைட்டு கேட்குறத கட்டிட்டு இதுலேருந்து எஸ்கேப் போகணுன்னு தானே நினைப்பாங்க. அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாருன்னா அங்கே ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஓகே. ஸோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. இது ஆக்சுவலாக எந்த படம்? புலி படத்துக்கு வாங்கின அந்த சம்பளத்தை தான் அவர் மறைச்சிருக்காரா? உண்மையா? இல்லை புலி படத்துக்கு வாங்கின சம்பளம் தான். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகும்போது ஒரு சம்பளம் பேசுவாங்க, அந்த சம்பளத்தை கொடுத்தாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் நேரத்தில் பல பிரச்சனைகளே அது சந்திச்சுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த படம் ரிலீஸ் அப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சு, முழு சம்பளத்தையும் அவர் வாங்கினாரான்னே தெரியாது. குறித்து வச்சுருப்பாங்க, இவருக்கான சம்பளம் இவ்வளோன்னு குறித்து வச்சுருப்பாங்க. இப்போ தான் வந்து பல பேர் ஒயிட்டில் வாங்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பிளாக் பாதி ஒயிட் பாதி தான் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இங்கே அந்த விதிகளை டைட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் ட்ரான்சாக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறது, எல்லாத்தையும் பண்ண பிறகு இவங்க வாங்கி வச்ச கருப்பு பணத்தையும் எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னத்துக்கு இந்த தலைவலி, எல்லாத்தையுமே ஒயிட்டில் வாங்குன்னு சொல்லி பல பேர் நேர்மையாளராக மாறினது அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் கல்பரேட்டு தான். எல்லா நடிகர்களுமே சொல்கிறேன், திரைத்துறை சார்ந்தவர்கள் அல்லது வேறு தொழில் செய்பவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாதி பணம் பிளாக் கொடுங்க, பாதி ஒயிட்டு கொடுங்கன்னு தான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு வீடியோலேயே அவர் அதை ப்ரூஃபாக சொல்லியிருப்பார். இதில் யாருமே தப்பிக்கலைங்க, எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து நெருக்கடி கொடுத்த பிறகு எல்லாருமே நல்லவங்களாக மாறிட்டாங்க. விஜயும் நல்லவராக மாறிட்டார், அவ்வளோதான். இதில் நடந்தது இதுதான். ஓகே. இப்போ எனக்கு நல்லா தெரியும், ஒரு காலத்தில் நாங்கள் அஜித்தை சந்திக்க போகும்பொழுது அஜித் வந்து அவருடைய மேஜையில் கட்டுக்கட்டாக கீழே பணத்தை அடிக்கிட்டு பல பேருக்கு எடுத்து கொடுப்பாரு. ஒரு முறை அவர் ஆஃபீஸில் ஐடி ரைடு வந்துடுச்சு. அவர் சின்ன சின்ன துண்டு சீட்டில் குறித்து வச்சுருப்பார்ல, அப்படி குப்பையில் கிடக்கும்ல, அதெல்லாம் தேடி எடுத்துட்டாங்க. எடுத்து இதுக்கு கணக்கு சொல்லு, அதுக்கு கணக்கு சொல்லுன்னு போட்டு அவர் நெருக்கடி கொடுத்தோன்னே தான் அவரும் ஒயிட்டுக்கு மாறினார். ஓகே. அது வரைக்கும் அவர் பிளாக் ஒயிட்டாக தான் வாங்கிட்டு இருந்தார். அப்போ உதவி செய்கிறதே நிறுத்திட்டார் அவர். இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா பிளாக்கில் நமக்கு கணக்கில் வராத பணத்தை எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் நம்ம செலவு பண்ண போகிற பணம். இது வந்து நேர்மையாக அது எங்கேயுமே நம்ம செலவு பண்ண முடியாது. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா கொண்டு போய் இந்த பிளாக் மணியை கொடுக்க முடியாது. அப்போ முடிந்த அளவுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு உதவலாமேன்னு நினச்சி கட்டுக்கட்டாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு காலத்தில். நானே அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட அஜித்து ஒயிட்டில் சம்பளம் வாங்கின பிறகு யாருக்குமே கொடுக்காம கருமையாயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாருமே அப்படி அந்த சர்க்கிள்குள்ளே வந்தவங்க தான், விஜய் உட்பட. ஆனால் இந்த படத்தில் நடந்தது என்னென்னா, அவருக்கு முழுமையான சம்பளம் வர்றதுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ரைடு உள்ளே வந்துருச்சு. இப்போ எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி மொத்த சம்பளத்தையும் வாங்கிடுவாங்க ஹீரோக்கள். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் பிடி செல்வகுமார் இருந்தார், அவருடைய மேனேஜர். இன்னொரு பக்கம் சிபு தமின்ஸ், அவர் தான் பணத்தை போட்டவர், இவர் ஒர்க்கிங் பார்ட்னர். இப்போ செல்வகுமார் இருக்காருங்கும்போது அவர்கிட்ட கெடுபடியாக நீ எனக்கு டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடி காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, லிபரலாக சரி ரைட்டு படம் ரிலீஸ் அப்போ வாங்கிக்கலாம். அப்போ தானே வெளியூரில் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கொண்டு வந்து பணத்தையே கொடுப்பாங்க. அப்பையும் ஒயிட்டில் தான் கொடுப்பாங்களான்னா இல்லை, பிளாக்கில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அது கேஷாக கொண்டு வந்து ஜெமின் லேபில் கட்டுவாங்க, அல்லது பிரசாத் லேபில் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்டி டெலிவரிக்கே போகும். அந்த நேரத்தில் நம்முடைய பணம் நமக்கு வந்துருங்கிற நம்பிக்கையில் கூட அவர் நடிச்சிருக்கலாம். ஓகே.
அப்போ கணக்கு எழுதும்போது என்ன எழுதுவாங்கன்னா விஜயினுடைய சம்பளம் இவ்வளோன்னு எழுதியிருப்பாங்க. அதில் ஒயிட்டில் வந்ததை அவர் கணக்கு காமிச்சிருப்பார். பிளாக்கில் வந்தது வராமலே போயிருக்கும். பிளாக்கில் வர வேண்டிய காசு வராமலே கூட போயிருக்கும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நீங்கள் ஒரு வரி போடும்போது எனக்கு இந்த பணமே வரலன்னா ஒரு ஆர்கியூ பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்குது. அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு சப்போர்ட்டாக அந்த ப்ரொடியூசரோ இல்லை அந்த செல்வகுமாரோ பேசலாம்ல. ஆனால் செல்வகுமார் அவர்களே விஜய் அவர்களுக்கு எதிராக தான் நிறைய இடத்துல பேசிகிட்டே இருக்காரு. அதுதாங்க இப்போ என்னென்னா, விஜய் கையில் எடுத்திருக்கிற அரசியலுங்கிறது ஏதோ ஓரமாக விளையாண்டுட்டு போகிற அரசியல் இல்லை. யார் இங்கே உயரத்தில் இருக்காங்களோ அவங்க தோளில் போய் நிற்கிற அரசியல் அது. அப்போ எல்லா மட்டத்திலேருந்தும் விஜய்க்கு கூட இருக்கிறவங்க சொல்லப்போனால் அவங்க அப்பாவே கூட திமுகவில் சேர்க்கறதுக்கான முயற்சியெல்லாம் நடக்கும். ஓகே, ஏன்னா விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம், கூப்பிடியா அவங்க அப்பாவை என்னானாலும் பார்த்துடலாம் அப்படின்னு கூட நடக்கும். சொல்கிறேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அதுக்காக அவர் போயிடுவாருன்னு அர்த்தம் கிடையாது. சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து எந்த லெவல்லையும் போய் விஜய் கூட இருப்பவர்களை இழுப்பதற்கான ஒரு முயற்சியெல்லாம் நடக்கும். அப்படி தான் இவர் போயிட்டாருன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த வழக்கில் செல்வகுமாருடைய கருத்தும் முக்கியமானது. இப்போ ஒருவேளை நீதிமன்றத்தில் நாளைக்கு போய் பேசணும்னா இது வந்து விஜய்க்கு எதிராக தானே இருக்கும். புரியுதா? இப்போ சிபு தமிழ்ஸுங்கிறவர் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி அவர் ஆளை விட்டால் போதும்னு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் விக்ரம் வச்சு ஒரு படம் எடுக்க இங்கே வந்தார். சாமி 2 அவர் எடுத்த படம் தான். ஸோ அதனால் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த வழக்கில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவருக்கு வந்து வராத பணத்துக்கு நாம் எதுக்கு வரி கட்டணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் நீதிமன்றத்துக்கு போனது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான உரிமை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேல்முறையீடு பண்ண போகிறார். அங்கே வந்து அவருக்கு ஆதரவாக வருதா எதிர்ப்பாக வருதான்னு நமக்கு தெரியாது. ஆதரவாக வந்தால் என்ன பண்ணுவாங்க? விஜய் மேலே தப்பு இல்லைங்க அப்படின்னு வந்துட்டால் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சரி விட்டுருவாங்களான்னு அதுக்கப்புறம் எதை பேசிட்டு தானே இருப்பாங்க. அது கட்டாயமாக நடக்கும். அரசியலுங்கிறது அதுதானேங்க. நீங்கள் ஒரு சாதாரண விஷயம்னா பிரச்சனை இல்லை, ஏதோ பேசிட்டு போகிறாரு அல்லது ஏதோ பண்ணிட்டு போகிறாருன்னு விட்டுருவாங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஒரு 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 தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக அவர் கையில் அதை கொடுத்துட மாட்டாங்கல்ல அந்த பதவியை. அப்போ எங்கெல்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து கடிக்கணுமோ கடிக்கும். அதெல்லாம் தாண்டிட்டு தான் ஒருத்தர் வரணும். சரி, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கேஸ் மேலே கேஸ் நிறைய இடத்துல விஜய் சந்திச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஜனநாயகனுக்குன்னு ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அந்த படம் என்ன வருமா வராதா, இல்லை அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தானா? இல்லை மேக்ஸிமம் இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. பதிவாளர்கிட்ட போய் கடிதம் கொடுத்து வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னா அந்த கடிதத்தையும் சென்சார் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கான டேட்டை மட்டும் அவங்க குறிக்கணும். ஓகே, அது வந்து என்னைக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக 20 நாள் டைம் இருக்குது. அவங்க கடிதம் கொடுத்து 20 நாள் டைம் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது 3வது நாள். ஓகே, 3 நாள் ஆச்சு அவங்க லெட்டர் கொடுத்து. இப்போ சென்சார் போர்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 நாளில் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கான அந்த உறுப்பினர்களை பார்க்க வச்சுட்டாங்கன்னா போதும். அதில் வந்து முக்கியமாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை பார்க்க வைக்கிறாங்க. ஏன்னா படத்தில் வந்து மிலிட்ரி தொடர்பான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டாருன்னா படம் வந்துடும். ஆக்சுவலாக 19ஆம் தேதி கொண்டு வந்துடலாங்கிற பிளானில் இருக்காங்க இந்த மாதம், பிப்ரவரி 19. ஆமாம். ஓகே சார். சார், இப்போ இவ்வளோ நாள் இது தள்ளி போதில்ல, இது வந்து மிகப்பெரிய ஒரு நட்டமாக ஆல்ரெடி அவருக்கு அமைஞ்சிருக்காதா? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் நிறையங்க பெரிய லாஸ் தான், உள்ளபடியே லாஸ் தான். இப்போ விஜய் வந்து என்னோட கரியரின் உச்சத்தை விட்டு வரேன்னு சொன்னார்ல, நான் தான் கலெக்ஷன் கிங்குன்னார்ல, அதை உடச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து பிஸ்னஸாக, அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆச்சு இல்லை, அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ ஓகே, இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் 105 கோடி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் 25% குறைங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் கேவிஎன்ட்ட உட்காந்துட்டாங்க. இப்போ அவரும் வந்து சரிங்க அதை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அப்ராடில் இவங்க படம் விநியோகம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பணத்தை குறைங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லா மட்டங்கள்லேயும் இந்த படத்திற்கான இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறைக்கிறாங்க. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே விஜய் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஹீரோ கிடையாது. பாருங்கள், இப்போ இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரச்சனையும் வந்து எதிர்காலத்தில் தெரியாது. ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் என்ன அப்படின்னா ஒரு சொற்ப தொகையாக வந்து நிற்கும். ஆமாம், பாடுறா அவர் சினிமாவுக்கு வரும்பொழுது, சினிமா விட்டு வரும்பொழுது தோத்துட்டு தான் வந்தாருன்னு நாளைக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கதைகளும் இங்கே நடக்குது. ஒருவேளை படம் தியேட்டருக்கு வந்து அது ஒரு தாறுமாறான கலெக்ஷனை சந்திச்சுதுன்னு வச்சிங்களேன், அது எல்லாமே மாற்றும். ஓகே, அது பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோதான்.
ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு வயதான காலத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இந்தியாவிலே இப்போ அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 அது ஒரு மிகப்பெரிய படம், அதுக்கே இன்னொரு அப்டேட் வராத போது அதற்கடுத்து பண்ணக்கூடிய ஒரு படத்தோட ப்ரோமோ ஷூட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஷூட்டை ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு, சிபி சக்கரவர்த்தி படம். ஆமாம், அது ஒரு படத்துக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தி படம் அது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நெல்சன் படம். அதாவது ஜெயிலர் 2 வந்து இப்போ நெல்சன் படம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி படம், அதுக்கப்புறம் மீண்டும் நெல்சன் படம், அதுதான் ரஜினி கமலும் இணைகிற படம். அந்த படத்தினுடைய பூஜை இன்னைக்கு சென்னையில் நடந்திருக்கு. ஒரு 2 செட்டு போட்டிருக்காங்க, 2 ஃப்ளோரில். ஓகே, ஒரு ஃப்ளோர் வந்து ஹோட்டல் செட்டு, இன்னொரு ஃப்ளோர் வந்து மெக்கானிக் செட்டு. அது படத்தில் வந்து என்னவா இவங்க வராங்கங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது. அது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தெரியல. ஸோ அதான் சொல்கிறேனே, இப்போ இவ்வளவு பரபரப்பாக ஓடிட்டே இருக்கார் அவர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வைரமுத்து அன்னைக்கு ஒரு ட்வீட் போடுறாரு, 2027 ரஜினியினுடைய திட்டத்தை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு போடுறாரு. அப்போ 2027 என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு தெரில நமக்கு. ஓகே, பாருங்க, அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்களேன் ஒருத்தர். இது 2026 படம் நடிச்சிட்டு இருக்காரு, பிஸியாக இருக்காரு. ஆனால் 2027க்கு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டம் எல்லாருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்தும்னு வைரமுத்து சொல்கிறாரு. ஓகே, அப்போ அது என்னவா இருக்குங்கிறத நம்ம யூகிச்சு மாஞ்சி போகிறோம். போகிற பார்த்தா இப்போ இந்த வருஷத்துலேயே ஜெயிலர் 2 வந்துடும். 2027 பொங்கலுக்கு அந்த சிபி சக்கரவர்த்தி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது தீபாவளிக்கு அந்த படத்தையும் எதிர்பார்த்தலாமா? நெல்சன், ரஜினிகாந்த். ஆமாம், அது ரொம்ப தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு முக்கியமான நாளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க சார். இப்போ இதற்கடுத்து ஏகே படம் வந்து எப்படி இந்த மாதம் ஷூட் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அது எந்த அப்டேட்டும் இல்லை. ஒவ்வொரு நடிகர்களாக போயிட்டு அவரோட ரேஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன நடக்குது? ஏன் தொடர்ந்து அது எப்படி எல்லா நடிகர்களுமே போயிட்டு அந்த ஏகே அவர்களுடைய ரேஸை பார்க்கறதுக்கு போவாங்க அந்த டிஷர்ட் போட்டு? அது இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சைட்லேருந்து இன்வைட். ஆமாம், ரொம்ப நாளாக இவர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இதே துபாயில் ஏற்கனவே ஓட்டினார். அப்படிலாம் இவங்க யாருமே போகலையே. இப்போ ஏன் தொடர்ந்து போகிறாங்க அப்படின்னா, இந்த ரேஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க இல்லையா ரிலையன்ஸு, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுமாதிரி நிறைய நடிகர்களை வர வைக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த ரேஸ், இப்போ நாங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கோம், அங்கே எங்கள் லோகோ இருக்குன்னா யாராவது பார்க்கணும்ல. அப்போ முக்கியமான செலிப்ரிட்டிஸ் வந்தால் தான் அது மேலே ஒரு அட்டென்ஷன் வரும், அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இவங்க இன்வைட் பண்ணுறாங்க. இவங்களே டிக்கெட் போட்டு இவங்களே வர வச்சு எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, இப்போ படத்துக்கான அந்த அப்டேட், இந்த ரேஸ் எப்போ முடிய போகுது, இவர் எப்போ அந்த ஷூட்டிங் அந்த மாதிரியான விஷயம்? ஆக்சுவலாக February end தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் ப்ரொடியூசர் ஃபைனல் ஆகலை. யாரோ அனில் சங்கரா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. இல்லை, நிறைய பேரை சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. யார் ஃபைனல் ஆனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக பெண்ணுன்னு மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதில் அஜித்தை வைத்து படம் பண்ண வர்றாங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ திடீர்னு வேற ஒருத்தர் சொல்கிறாங்க. நமக்கு எதுன்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு வரல. அவங்களும் அறிவிக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் வந்து மார்ச்சில் தான் போவாங்க போல இருக்கு. ஓகே, பொறுத்துன்னு பார்க்கணும் சார். இவர் தனுஷ் அவர்களுடைய அந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இப்போ வந்து ராஜ்குமார் பெரியசாமியோட D50 பண்ணுறாரு, அதோட பூஜை நடக்குது. அந்த பூஜைக்குள்ள சென்டரில் சங்கர் அவர்களை கெஸ்ட்டாக வர வச்சு மாலெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. ஒருவேளை அடுத்த படம் வந்து சங்கர் அவர்களோட பண்ணுறதுக்கு தான் இது இருக்கோ, வினோத் ப்ராஜெக்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது இல்லைங்க, சங்கர் வந்து வேல்பாரி பண்ண போகிறார். ஸோ அதையொட்டிய வேலைகளில் தான் அவர் பிஸியாக இருக்கார். அதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே, டயலாக் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பெண்ணு தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ரன்வீர் கபூர் தான் ஹீரோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழில் ஒரு ஹீரோ வேணும்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த ஹீரோன்னு தெரியல. தனுஷ் நடிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, தனுஷ் வந்து நிறைய ஏகப்பட்ட படங்கள் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு படத்தை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் இங்கே வரவே முடியாது. இன்னும் நடுவில் அவர் பையனை ஹீரோ வச்சு அவரும் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறார். ஸோ அந்த வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தனுஷ் சங்கர் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன் அங்கே சங்கர் வந்தாருங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஒருவேளை அது நடந்தது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்துச்சு, தாஜ் கோரமண்டலில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஒருவேளை தாஜில் வந்து இவர் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரான்னு தெரியலல்ல. ஓகே, சங்கர் ஒருவேளை அவருடைய டிஸ்கஷனை தாஜில் வச்சுருந்து இவங்க மேலே தானே இருக்காரு, ஒரு மரியாதை கூப்பிடுவேன்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். ஓகே, அது எல்லாமே நம்ம விசாரிச்சு வேணா சொல்லலாம். கண்டிப்பாக. இது வேல்பாரி அப்படிங்கிறது ஒரு தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு கதையில் ரன்பீர் கபூர் மாதிரியான ஒரு ஹிந்தி ஆக்டர் கூட்டு வந்து நடிக்கும்போது அது நமக்கு எப்படி எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்? ஏன்னா சங்கர் அப்படிங்கும்போது அது தமிழ் படமாக தானே இருக்கும். கட்டாயமாக அது தமிழ் படமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு தமிழ் பட ஹீரோவை வச்சுட்டு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியாது.
பட்ஜெட்டே ஒரு கிட்டத்தட்ட 1000 கோடி நெருங்குன்னு சொல்கிறாங்க. ஓ, ஒரு ஹீரோ வச்சுட்டு, தமிழ் பட ஹீரோ வச்சுட்டு நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வச்சே எடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்தியிலேருந்து ஒரு ஹீரோவை கொண்டு வந்தால் தான் அது ஆல் இண்டியா மார்க்கெட்டாக மாறும். இன்னொரு ஹீரோ கட்டாயமாக அதுக்குள்ளே இருப்பார். அது தமிழ் ஹீரோவா அல்லது அதுவும் இந்தி ஹீரோவான்னு நமக்கு தெரியல. இதுக்கடையில் வந்து இந்த பணத்தை போடுறவங்க பாலிவுட்டை சேர்ந்தவங்க. ஓகே. அப்போ அவங்க சொல்கிற ஹீரோவை தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஐடியாவில் இவர் தான் இருக்கார், ரன்வீர் கபூர் தான் இருக்கார். ஓகே. ஒருவேளை வந்து இவர் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்ல கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல இவர் இருக்காரா, அதெல்லாம் இருக்குது. சார், இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி மீண்டும் வெள்ளிக்கிழமை நாயகன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் வந்த படங்கள் காந்தி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் வந்தது தெரில, போனது இல்லை. அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி நடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் பேர் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ பழைய படம் மாதிரியான ஒரு இது தெரியுது. அதில் விஜய் சேதுபதி கூட வாய்ஸும் கொடுக்கல, யாரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு. இது என்ன மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குமா, இல்லை எதனால் இப்படி நடந்துகிட்டு இருக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிற படம் எனக்கு தெரியல. பட் விஜய் சேதுபதி மாதிரி சின்சியரான ஒரு நடிகர் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். இப்போ பாருங்கள், திரையரங்க உரிமையாளர்கள் தொடர்ந்து இங்கே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, எங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை, நிறைய சின்ன படங்கள் வருது, இதில் ஏதாவது 1-2 பெரிய ஹிட் ஆகுது தவிர தியேட்டருக்கு ரசிகர்களை வர வைக்கிற அளவுக்கான ஹீரோக்கள் படங்கள் வந்து வாரத்துக்கு ஒன்றாவது எங்களுக்கு வரணும், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒன்றாவது வரணும். ஆனால் வரமாட்டாங்குதுன்னா அவங்க ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் சேதுபதி பேரை போட்டால் கணிசமாக தியேட்டருக்குள்ளே கூட்டம் வர்ற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் வச்சுருக்காரு அவர் வந்து வெள்ளிக்கிழமை நாயகனாக மாறுறது உள்ளபடியே நல்ல விஷயம். ஓகே. தியேட்டருக்காரங்க வந்து ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அவருடைய உழைப்புங்கிறது ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. இந்தியா முழுக்க இன்றைக்கி முக்கியமான நடிகராக அவர் மாறி இருக்கார். எல்லா லாங்குவேஜ்லேயும் விஜய் சேதுபதிக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய படம் ஏதோ பேர் தெரியாத படம் ஒன்று வந்திருக்குன்னா, அது நிஜமாக அது வேற ஒருத்தர் டப்பிங் கொடுக்குறாரு அப்படின்னா அது எந்த படம்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதோ ஒரு படம் சொல்கிறீங்க, நான் கவனிக்கல. பட்டு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு உழைப்புள்ள ஒரு ஹீரோ இங்கே தேவை. அவர் மாதிரி 10 பேர் இருந்தால் திரையரங்க உரிமையாளர்கள் இப்படி புலம்புறதுக்கான வேலையே இல்லை. ஓகே. வித் லவ் பார்த்துட்டிங்களா சார்? நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஹீரோவாக ஒரு டெபியூ? ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த படமே சொல்கிறேன் நான், அதில் வந்து அபிஷந்த் இல்லை, யார் நடித்தாலும் அந்த படம் ஹிட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தினுடைய திரைக்கதையும் கதையும் அப்படி இருக்குது. அதில் ரொம்ப இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸு இவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு படம். ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் பாருங்கள், என் வயசில் நான் அந்த படத்தை ரசிக்கிறேன். என்ன மாதிரி ஒருத்தர் இன்றைக்கி FDFS பார்த்தேன், அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு வயசு வந்து 60க்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் நான் இந்த படத்தோட கனெக்ட் ஆகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அப்படி ஒரு படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான படம். ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் காதலை சொல்கிற எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் நம்ம மனதில் இருக்கிறது ஒரு 4-5 படங்கள் தான் இருக்கும். ஆட்டோகிராஃப், அழகி, 96 இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம மனதில் இருக்கும். காதல் மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அந்த வரிசையில் இந்த படம் ஜாயின் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு படமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அவசியம் பாருங்கள். பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் கேட்டேன் உங்களோட வியூஸ் எப்படி இருக்கு. சிறப்பான படம். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ் ராஜ் பசலியன் பிரசன்ஸ் வித் லவ் வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.